நமது கேப்டன் தொலைக்காட்சி காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தெலுங்கு கன்னட மொழி பேசும் மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து. இரண்டாயிரத்தி 16 சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராவது உறுதி. மாமண்டூரில் நடக்க இருக்கும் மாநாடு வரலாற்றை புரட்டி போடும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தல். மேற்கு வங்க மாநில மக்களை ஏமாற்றிவிட்டார் மம்தா பானர்ஜி. பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி வெறுப்பை பரப்புகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி மீது சோனியா காந்தி புகார். பனாமா பேப்பர் விவகாரத்தில் சிக்கியவர்கள் கலக்கம். மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி பேச்சு. விரிவான செய்திகள். எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட கன்னட மற்றும் தெலுங்கு இன மக்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டு என்றாலே அனைவரும் புதிய துவக்கத்தை எதிர்நோக்கும் திருநாள் என குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் அங்கமான தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டு திருநாள் யுகாதி பண்டிகை என கூறியுள்ள அவர், மொழியாலும் பண்பாட்டாலும் என்றென்றும் தமிழர்களோடு இணைபிரியா இணக்கமான தொடர்புடையவர்கள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் என தெரிவித்துள்ளார். அந்த மொழி பேசும் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்வுடனும் புதிய எழுச்சியுடனும் இத்திருநாளை கொண்டாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உணர்வால் உள்ளத்தால் தமிழக மக்களோடு ஒன்றிணைந்து சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வரும் அனைவரும் ஒன்றுபட்டு புதியதோர் தமிழகம் படைப்போம் என்று இந்த நாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட இதயமார்ந்த யுகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தும் வகையில் மாமண்டூர் மாநாடு அமையும் என தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாமண்டூரில் வரும் 10ஆம் தேதி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தமிழகத்தில் இதுவரை இருக்கின்ற அவல நிலையை நீக்கி புதிய விடியலை ஒளிமயமான திட்டங்களை உலகுக்கு அறிவிக்கிற மாநாடாக மாமண்டூர் மாநாடு அமையும் என்று கூறினார். மேலும் கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு 2016 ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்துள்ள இந்த பரந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆற்ற இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்த தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தை ஆளும் ஆட்சி பொறுப்புக்கு வர இருக்கிற முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்கிற மகாநாடாக இந்த மாநாடு அமையும். நாட்டிலே அதிகமாக ஊழல் நடைபெறும் மாநிலமாக தமிழகத்தை ஜெயலலிதா மாற்றிவிட்டதாக வைகோ சாடினார். தேமுதிக மற்றும் மதிமுகவை உடைக்க நினைக்கும் திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சிகளாக மாறி
இந்தியாவிலேயே இவ்வளவு ஊழல் எங்கும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஊழல் கேந்திரங்களாக மாறி அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் இப்பொழுது, அதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே அது உச்சக்கட்டத்தை அடைந்து தமிழகம் இனி மீட்க முடியாத பாழ்நிலத்துக்குள் போய் விழுந்து விடுமோ என்ற நிலையில் இதை தடுத்து நிறுத்தி எந்த மாற்றம் வேண்டும் என்று நடுநிலையாளர்களும் நல்லவர்களும் நேர்மையை விரும்புகிறவர்களும் தமிழக நலனில் அக்கறை உள்ளவர்களும் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் ஈழத்தமிழர்கள் வாழ்விலே அவர்கள் துயரம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினருடைய குறைகளை போக்கவும் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கவும் ஊழல் இல்லாத ஒரு அரசு, நேர்மையான அரசு மலரவும், மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்கின்ற ஒரு அரசு மலரவும், தமிழக உரிமைகளை பாதுகாக்க வஞ்சகம் செய்யும் நரேந்திர மோடி அரசினுடைய போக்குக்கு சரியான கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்த மலரப்போகிற தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியினுடைய அரசு உறுதி கொண்டு செயல்படும் என்ற விதத்தில் இந்த மாநாடு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட போகிறது. மதிமுகவை உடைக்க நினைத்தது போல் தேமுதிகவை உடைக்க திமுக சதி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினருக்கும் 5 லட்சம் தருகிறோம் என்று இச்சக வார்த்தைகளை பேசி எங்கள் கட்சியினுடைய அவைத் தலைவர் எல் கணேசன், துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரனை கொண்டு எங்கள் கட்சியை உடைப்பது மட்டுமல்ல, தாயகத்தை கைப்பற்றுவது, எங்கள் கட்சியினுடைய மொத்த நிர்வாகத்தை கைப்பற்றுவது என்று எடுத்த முடிவுகள் அனைத்தையும் கடுமையாக எதிர்கொண்டு எலெக்ஷன் கமிஷனில் போய் போராடி நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை. எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களில் 1430 பேரில் 1370 பேர் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு அபிடவிட் கொடுத்தார்கள். மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று சொல்வதைப் போல அதே வேலையைத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எப்படியாவது அழைத்தார்கள் கூட்டணிக்கு. சீட்டுகள் தருகிறோம், என்னவெல்லாம் கேட்கிறோம். ஆனால் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்ற உணர்ச்சியோடு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நேர்மையின் சிகரமாக நின்றார். இந்த ஒன்று போதும் அவர் முதலமைச்சர் என்பதற்கான வேட்பாளருக்குரிய முழு தகுதிக்கும் இது ஒன்று போதும். முன்னதாக சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைமை கழகத்தில் மாமண்டூர் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், எல் கே சுதீஷ் உள்ளிட்ட கேப்டன் விஜயகாந்த் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக செயற்குழு கூட்டம் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை சந்திக்க உள்ளன. கேப்டன் விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலுக்கான பணிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேமுதிக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறும் இந்த செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கழக அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தப்பட்டது. சென்னையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்தி தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். தேமுதிக சார்பில் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, பட்டதாரி ஆசிரியர் அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பிரதிநிதிகள், சிறுதாவூர் பங்களாவில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறிய அவர்கள், தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை என்ற பெயரில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் மட்டுமே பணத்தை பறிமுதல் செய்வதாகவும், அரசியல் கட்சியினரிடமிருந்து எந்தவித பணத்தையோ பொருளையோ பறிமுதல் செய்யவில்லை என்றும் கூறினர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு
தலைமை தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டுமல்லாது எதிர்க்கட்சிகள் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து அவரிடம் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தவற்றில் தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையும், நாங்கள் ஏதாவது புகார் கொடுத்தால் அந்த புகாரை அவர்கள் பதிவு செய்து கொண்டு குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்குள் அக்கவுண்டபிலிட்டி, அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பற்றி எங்களுக்கு தகவல் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதேபோன்று எந்த பிரச்சனை மீடியாக்களால் அல்லது பத்திரிகையால் அல்லது கட்சிகளால் முக்கியப்படுத்தப்படுகிறதோ அதற்கு மட்டும் உடனடியாக அவர்கள் ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. உதாரணமாக, போலி வாக்காளர்கள் 50 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று நாங்கள் அந்த பிரச்சனையை கிளப்பிய போது உடனடியாக 3 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் ஆங்காங்கே நீக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அது அப்படியே விடப்பட்டு விட்டது. போலி வாக்காளர்கள் என்ன ஆனார்கள் என்பதே இன்றைக்கு கேள்வி இல்லை. அதை போன்று தமிழக அரசியலால் இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள் அவர்களுடைய பட்டியலை நாங்கள் அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். அதிகாரிகளிடம் கொடுத்து அவர்களிடம் நடவடிக்கை எடுக்க சொன்னோம். ஒன்றில் அவர்களை எந்தவித பாரபட்சமும் இன்றி எல்லா கட்சிகளுக்கும் இணையாக நடத்த சொல்லுங்கள், அல்லது அவர்களுக்கு மாற்றம் கொடுங்கள். அதோடு சிறுதாவூர் பங்களாவிலே கண்டெய்னர்கள் இருந்தது, 500,000 ரூபாய் கட்டுக்கள் இருந்ததாகவெல்லாம் செய்திகள் வந்தது. நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோம், இதை போன்று ஜனநாயகத்திற்கு எதிரான அல்லது ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அதற்கு எதிராக எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதோ அதற்கெல்லாம் கம்ப்ளைண்ட்டுக்காக எலெக்ஷன் கமிஷன் வெயிட் பண்ண தேவையில்லை, அவர்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுயமோட்டோவாக அவர்களே நடவடிக்கை எடுத்து ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கக்கூடிய வகையில் அவர்களை அந்த ஆபீசர்ஸை எம்பவர் பண்ண வேண்டும் என்பதையும் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனரிடம் சொன்னோம். சில அத்தியாவசியமான தேவைகளுக்கு, அத்தியாவசியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கூட முடியவில்லை என்று சொன்னால், அப்படியானால் நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது? எனவே அவருக்கு அதை அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். உடனடியாக அதை இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியும் உடனடியாக நமது மாநில தேர்தல் அதிகாரியிடம் அதை நடவடிக்கை எடுக்கிறார், சொல்லி இருக்கிறார். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வைத்துக் கொண்டு உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்று. மற்றவற்றிற்கெல்லாம் அதை போலவே அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏமாற்றிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிர்பாரா நகரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மாற்றத்தை ஏற்படுத்துவதாக வாக்குறுதி அளித்து முதலமைச்சரான மம்தா பானர்ஜியின் ஆட்சி காலம் அரசியல் கொலைகளுக்கும் ஊழல்களுக்குமே பெயர் பெற்றுவிட்டதாக விமர்சித்தார். கொல்கத்தாவில் சமீபத்தில் பாலம் இடிந்து விபத்து ஏற்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக இடதுசாரிகளின் ஆட்சி காலத்தில் பாலம் கட்ட தொடங்கியதால் அவர்களை குற்றம் சாட்டுவதிலேயே அவர் கவனம் செலுத்தியதாகவும் கூறினார். மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி வெறுப்பை பரப்புவதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அசாமில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சோனியா காந்தி, வெளிநாடு சென்றால் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து நம் நாட்டை பற்றி மிக பெருமையாக பேசும் பிரதமர் மோடி, நாடு திரும்பினால் மக்களிடையே வெறுப்பை பரப்பும் செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். பாஜக மதவாதத்தை பரப்புவதால் அசாம் மாநிலத்திலும் மதவாதம் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகத்தில் பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லை என கூறிய அவர், அசாமில் காங்கிரஸ் அரசை அகற்றுவதும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை அகற்றுவதும் தான் பாஜகவின் திட்டம் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் குரலை அடக்குவதில்தான் பிரதமர் மோடி ஆர்வமாக உள்ளதாகவும் சோனியா காந்தி அப்போது விமர்சித்தார். பனாமா பேப்பர் விவகாரத்தில் சிக்கியவர்கள் கலக்கத்தில் உள்ளனர் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர்,
பனாமா பேப்பர் விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய அரசு பல்வேறு நிதி அமைப்புகளின் பிரதிநிதிகளை கொண்ட கூட்டுக்குழுவை அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த குழு விரைந்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வெளிநாட்டில் கருப்பு பணத்தை முடக்கிய யாரும் இனி தப்ப முடியாது என்று தெரிவித்த அருண் ஜேட்லி, கூட்டுக்குழுவின் விசாரணையில் கருப்பு பணத்தை யாராவது வெளிநாட்டில் பதுக்கியது தெரியவந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் பாயும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். வீடு கட்ட மணல் அள்ள தடை விதிப்பால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரியின் காரை மறித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் மாதனூர் அருகே உள்ள அகரம் பகுதி மக்கள் சொந்தமாக வீடு கட்டி வருகின்றனர். இதற்காக அரசு மணல் குவாரியில் மணல் எடுப்பதற்காக வங்கியில் 520 ரூபாய்க்கு டிடி எடுத்துள்ளனர். ஆனால் குவாரியில் மணல் எடுக்க அதிகாரிகள் தொடர்ந்து காலம் தாழ்த்தியதுடன் அரசு நிர்ணயித்த தொகையை விட ஒரு யூனிட் மணல் 2500 கொடுத்தால்தான் அனுமதி தருவோம் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காட்பாடியில் உள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அலுவலகத்தின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதிகாரியின் காரின் முன்புறம் அமர்ந்து கொண்டு திடீர் தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட எலக்ட்ரானிக் மற்றும் ஃபேன்சி பொருட்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் அருகே தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பயணிகளுடன் சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்தை மடக்கி சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி 140 அட்டை பெட்டிகளில் எலக்ட்ரானிக் மற்றும் ஃபேன்சி பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் அதிகாரிகள் மிக்சி ஜாரில் மறைத்துக் கொண்டு செல்லப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். தளி அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தனப்பள்ளியில் கடந்த 1 மாதமாக சீரான குடிநீர் வழங்கப்படவில்லை. இதேபோல் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்படாததால் கழிவுநீர் தெருக்களில் தேங்கி தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே சீரான குடிநீர் வழங்க கோரி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த வருவாய் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து கிராமவாசிகள் போராட்டத்தை கைவிட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். வேலை வாய்ப்பு சமூக அழிக்க முடியாது என்று கழக கரூர் மாவட்ட செயலாளர் தங்கவேல் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை நகர தேமுதிக சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட கழக செயலாளர் தங்கவேல், தேமுதிகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களால் கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறினார். மேலும் தேமுதிகவை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என தெரிவித்த அவர், கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற பாடுபடுவோம் என்றும் உறுதிபட தெரிவித்தார். சந்திரகுமார் அவர்களும் கூட 3 எம்எல்ஏக்களும் 10 மாவட்ட செயலாளர்களும் இவர்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் சுயநலத்துக்காகவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒரு நாளாக வாழ்ந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக சீரமன்றமாக இருக்கையில் இருந்து இன்ன வரைக்கும் கேப்டனுக்காக தான் கட்சி, தொண்டருக்கு தான் கேப்டனை தவிர மாவட்ட செயலாளர்களோ எம்எல்ஏக்களோ இந்த இயக்கம் கிடையாது என கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்குரிய தொகையை வங்கியில் செலுத்தாமல் உடனே வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை பல நாட்கள் கடந்த பின்னரே கொள்முதல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் நெல்லின் எடை குறைந்து வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குமுறுகின்றனர். நெல்லுக்கு உரிய பணத்தை வங்கி கணக்கில் செலுத்துவதால் தங்களது விவசாய கடனை வங்கிகள் பிடித்தம் செய்து கொள்வதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர்.
நெல் கொண்டாந்து அறுவடை பண்ணி 30 நாளாக கிடக்கு. எங்கள் ஊரை சுற்றி 15 கிராமம் 20 கிராமம் இருக்கு. எல்லா ஒரு கிராமத்து நெல்லும் எங்கள் ஊருக்கு தான் வருது. எப்போதும் மாதிரி எங்களுக்கு நெல்லை கொள்முதல் செய்து அவங்களுக்கு விவசாயிக்கு நேரடி கொள்முதல் செஞ்சு காசு பணம் கொடுக்கணும். நேரடியாக வங்கியில் போடுறேன் அங்கே போடுறேன் இங்கே போடுறேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அது விவசாயிக்கு அதிக படிப்பறிவு கிடையாது. அதனால யாரும் எடுக்க போக மாட்டாங்க. பஸ் வசதியும் கிடையாது. அதனால எங்களுக்கு நேரடி கொள்முதலில் உடனடியாக எங்களுக்கு உடனே தீர்வு காணணும். அவ்வளவுதான். தங்களது கோரிக்கையை முன்வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆட்சியரிடம் அளித்துள்ளனர். திருவையாறு அருகே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய சகோதரியின் கணவரை கொலை செய்த மைத்துனி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கும்பகோணம் பாத்திமா நகரில் வசித்து வந்தவர் செபாஸ்டின். இவரது மனைவி மணிமேகலை கடந்த 7 ஆண்டுகளுக்கு இறந்துவிட்டார். இந்த நிலையில் மணிமேகலையின் தங்கை மங்கையர்க்கரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என செபாஸ்டின் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மங்கையர்க்கரசி தமது நண்பர்களுடன் சேர்ந்து செபாஸ்டினை காரில் கடத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் இது தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் கொலையாளிகள் 4 பேரையும் கைது செய்தனர். சகோதரியின் கணவரை மைத்துனி கொலை செய்த சம்பவம் கும்பகோணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் திருவாரூரில் நடைபெற்று வரும் சாலை அமைக்கும் பணிக்கு தேமுதிக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி தற்போது சாலை அமைக்கும் பணியை அவசரமாக மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தேமுதிகவினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக பழுதுபட்டு கிடக்குது. நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. நாங்க தொடர்ந்து இதுல போராட்டம் நடத்தியிருக்கோம். ஒரு முறை கூட அதை பத்தி கொஞ்சம் கிஞ்சிட்டு கூட கவலைப்படாத இந்த அரசு இப்ப எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சாலையை போடுறாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, இது ஏற்கனவே ஒர்க் ஆர்டர் ஆனதுன்றாங்க. இப்ப 3 வருஷமா ஒர்க் ஆர்டர் ஆகாம எலெக்ஷன் அப்ப ஒர்க் ஆர்டர் ஆயிட்டுன்னு வேலையை பண்றாங்க. இது எலெக்ஷனுக்காக செய்யற வேலை மாரி தெரியுது. இதை உடனே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த வேலையை தரமான வேலையாக மாற்றி இந்த வேலையை உரிய முறையில் நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டுமாய் தேசிய முற்போக்கு திராவிடம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவாரூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் பங்குனி மாத அமாவாசையை ஒட்டி 1 டன் துளசியால் அலங்கரிக்கப்பட்ட விஸ்வரூப ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். கும்பகோணம் ஸ்ரீ விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு மாதந்தோறும் அமாவாசை என்று விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்துவது வழக்கம். அதன்படி பங்குனி மாத அமாவாசை தினத்தன்று 1 டன் துளசி மாலைகளை கொண்டு குருவாயூரப்பன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஒவ்வொரு அமாவாசையும் ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கோம். காய்கறினால, புஷ்பத்தால, மாலைகளால, வடமாலையால, அடுத்தது பழத்தால, அடுத்ததாக துளசியால. இன்னைக்கு துளசி அலங்காரங்கிறது குருவாயூர்ல எப்படி இருக்காரோ அப்படியே இன்னைக்கு துளசி அலங்காரம். பங்குனி மாதம் வெயில் கடுமையானது சித்திரையை விட. துளசியை உஷ்ணத்தை குறைச்சி அதாவது பிராணவாயுவை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி துளசிக்கு உண்டு. அன்னைக்கு பங்குனி மாத அமாவாசைக்கு துளசியால ஜனங்களுக்கு அவர் குளிர்ச்சி கிடைக்கணும். மேலும் உலக நன்மை வேண்டி விசேஷ கூட்டு பிரார்த்தனை மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.